கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் விடியா திமுக அரசு பீர் பாட்டில்களுக்கு 50 ரூபாய் வரை அதிக விலை வைத்து விற்பதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் மூலம் நாள் ஒன்றுக்கு 150 கோடி மதிப்பிலான 60,000 பெட்டி பீர் பாட்டில்கள் சராசரியாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடையில் கூலிங் இல்லாத பீரை மட்டும் வைத்துக்கொண்டு குளிர்ச்சியான பீர் வேண்டுமென்றால் பாரில் வாங்கிக் கொள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் வழி அனுப்புகின்றனர். அப்படி பாருக்கு செல்லும் மதுப்பிரியர்களிடம் கூடுதலாக 50 ரூபாய் வரை வசூல் வேட்டையில் கல்லா கட்டுகின்றனர். திமுக ஆதரவு பார் உரிமையாளர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக கட்டாய வசூலில் ஈடுபட வைத்த செந்தில் பாலாஜி கம்பி எண்ணி வரும் நிலையில் தற்போதைய மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் சிக்குவது எப்போது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.